அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக நம்மளில் நிறைய நபர்கள் எந்த ஒன்றையுமே வியாபார நோக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நபர்கள் விளங்கும் முகமாக இறைவன் சூரத்தில் ஆராஃப் 8வது வசனத்தில் இவ்வாறு சொல்வாங்க, வல் வசனு யோமேதினில் ஹக். மறுமை நாளில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த நன்மைகளை நிறுவ செய்வது, அளந்து பார்ப்பது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, எவர்களுடைய நன்மைகளுடைய தட்டுகள் கனமாக ஆகிவிட்டதோ ஃபஉதாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் ஒரு பொருளுடைய நிர்வையை வச்சு அல்லாஹு தாலா விவரம் கூறுகிறான். பொதுவாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய தரமும் கனமும் தான் நிறுவையும் அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் நம்மின் மீது உண்டான மதிப்பையும் நன்மதிப்பையும் அது அதிகப்படுத்தும். அந்த அடிப்படையில் இறைவன் இவ்வாறு சொல்லுகிறான். நபித்தோழர் அபூதர்தார் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு சுனன் அபூதாவுத் மற்றும் ஜாமிய திர்மிதி போன்ற ஹதீஸு நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த செயல்கள் மூலமாகலாம் நன்மையினுடைய தட்டை அதிகப்படுத்தலாம் என்ற கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. ஒரு மனிதனம் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்கள் இருக்கிறது அல்லவா, மற்ற எல்லா அமல்களை காட்டிலும் மறுமை நாளில் அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணம்தான் நன்மையினுடைய தட்டை அதிகப்படுத்தி காட்டுமா, நன்மையினுடைய தராசை அதிகப்படுத்தி காட்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் நோம்பின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை உங்களில் ஒரு நபர் சாதாரணமாக இந்த நல்ல குணங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம மக்களுக்கு மத்தியில் நல்ல குணத்தோடு நடந்தாலே நோன்பாளி மற்றும் தொழுகையாளினுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறாங்க. மற்றொரு ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, நாவின் மூலமாக கூட நம்மளுடைய நன்மையினுடைய தட்டை அதிகப்படுத்தலாம். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி சகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி ரஹ்மான். நாவில் சொல்கிறதுக்கு ஈஸியாக, அதே நேரத்தில் நன்மையினுடைய தராசை கனப்படுத்தக்கூடிய இறைவனுக்கு பிடித்தமான 2 கலிமாக்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்வதின் மூலமாக கூட நன்மையினுடைய தட்டை அதிகப்படுத்தலாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.